பணம் சேரும் காலம். உங்கள் ஜாதகத்தில் பணம் எப்போ வந்து சேரும், அதாவது வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது எல்லாமே வரவு செலவு போக மீதமாக சேவிங் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆசை இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் தனயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேமித்து வைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறப்ப 2ஆம் இடம் தனஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இந்த இடங்கள் தனம், பாக்கியம், லாபம் 2, 9, 11 இந்த 3 ஸ்தானங்களை அவசியம் கவனிக்கணும். இந்த ஸ்தானங்கள், இந்த அதிபதிகள், அதாவது தன அதிபதி, பாக்கிய அதிபதி, லாப அதிபதி, இந்த 3 அதிபதிகளும் இயற்கை சுபக்கிரகங்களுடைய பார்வையை அல்லது சேர்க்கையை பெற்ற நிலை இருக்கணும். ஒன்றுக்கொன்று சேர்ந்த நிலை அல்லது பார்த்த நிலை அல்லது தங்களுக்குள் பரிமரித்தனை பெற்றிருந்த நிலை, இவ்வாறு இருந்து லக்கணாதிபதி அதாவது லக்கணத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை, இது போன்ற அமைப்பை பெற்று அந்த திசைகளே நடப்பில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதில் மகாதன யோகம், பெரிய அளவுக்கு காசு பணங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம்னா தனபாக்கிய லாபாதிபதிகள் சேர்ந்தோ பார்த்தோ பரிவர்த்தனை பெற்றோ அவற்றோடு தனக்காரகனான குரு பகவான் பார்வையாளர் சேர்க்கை முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்து அந்த திசைகளே நடப்பில் வரணும். முக்கியமாக அந்த பணம் சேரணும்னா அந்த புத்தி வருவதை விட அந்த திசைகளே நடக்கணும். தனாதிபதி திசை, பாக்கிய அதிபதி திசை, லாப அதிபதி திசை போன்ற திசை நடக்கணும். அந்த திசை வந்து எப்படின்னா சுபத்தன்மை பெற்றுக்கணும். இயற்கை சுபக்கிரகமான குரு பகவான், வளர்வரி சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பார்வையிலேயோ அல்லது செயற்கை முறைகளிலேயோ தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்து அது தொடர்புடைய திசைகளே வரணும். தனாதிபதி திசை அல்லது பாக்கியாதிபதி திசை, லாபாதிபதிகளுடைய திசைகள் வந்து நடப்பில் இருந்தால் நிச்சயமாக ஒருத்தருக்கு காசு பணம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்களில் எதை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தில் எந்த வியாபாரத்தில் ஏற்றாலும் அதில் லாபத்தை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குறிப்பாக இந்த லாபாதிபதி திசை தனாதிபதி லாபத்திலையும் லாபாதிபதி தனங்கீடுகளில் இருந்து இவை சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அல்லது தனக்காரகன் குரு பகவான் பார்வை பெற்ற நிலைகளில் இருக்கையில் அவங்களுக்கு வந்து கடுமையான காசு பணங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். மீனலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனபாக்கியாதிபதியாக அங்கே செவ்வாய் வருவார். அதே மாதிரி துலாலக்கணத்துக்கும் 2, 9 கூடியவராக சுக்கிரன் வருவார். இவர் தன லாபாதிபதி, தனபாக்கியாதிபதி போன்ற அதிபதிகள் வலுப்பெற்று அது திசை நடக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத விஷயங்களில் பணங்களை, காசு பணங்களை கொடுத்து பணம் சேரக்கூடிய காலகட்டம், நல்லா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேரக்கூடிய காலகட்டங்களாக அது